ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த புதிய வருடம் ஆரம்பித்து இந்த 31 நாட்களும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இயேசப்பா நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் அவர் கிருபையாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற அவருடைய சத்தம், தேவன் உனக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை இழந்து விடாதே. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நாம் இழந்து போவோம் என்று சொன்னால், நாம் செய்கின்ற காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் இறுதியாக அதை நம்மை ஜீவனுக்குள்ளே நடத்தாதபடி மரணத்திற்குள்ளே நம்மை நடத்திவிடும் என்கிறதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அவர் ஏழ்மையான ஒரு குறைவான குடும்பத்திலே இருந்தவர். ஆனால் அவருக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேலை ஆளக்கூடிய திறமை, இஸ்ரவேலை ஆட்சி செய்யக்கூடிய எல்லா தகுதிகளும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தினாலே அவருக்கு உருவானது. ஆகவே அவர் அபிஷேகத்தை பெற்ற பொழுது ஆடுகளை தேட வந்தவர் கடைசியாக இஸ்ரவேலுக்கே ராஜாவாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவானது. ஆனால் அதே சவுல் ஆடுகளை தேடிப்போய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ராஜாவாக போனார். ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எந்த ஆடுகளை தேடிப்போய் அவர் ராஜாவாயினாரோ அதே ஆடு மாடுகளை மறுபடியும் அவர் கொள்ளையிட்டு கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போனார். மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், அமலேக்கியரிடத்திலே யுத்தத்துக்கு போன பொழுது அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டெறி, அவைகளை கொள்ளையிடாதே, அவைகளை கொண்டு வராதே. இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் கொண்டு வந்தார். அதெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுளிடத்தில இருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவர் கொண்டு வந்த ஆடு மாடுகள் அந்த அபிஷேகத்தை இழக்கச் செய்து விட்டது. அதுலதான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே பண ஆசை, பொருளாசை, இந்த பண ஆசையும் பொருளாசையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழக்கச் செய்துவிடும். அதுல நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற செல்வந்தர்களைப் போல, உலகத்திலே இருக்கின்ற பொருளாதாரம் நிறைவாக உடையவர்களைப் போல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அவ்விதமாக எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி விடுவோம் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையான அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அபிஷேகத்தை இழந்த சவுலுக்கு என்ன நடந்ததென்று தெரியும் உங்களுக்கு. அபிஷேகத்தை சவுல் இழந்து போன பொழுது அதற்கு பிற்பாடு வானத்திலே இருந்து இறங்கி வருகிற ஆவியானவரை நாடி, வானத்திலே இருந்து இறங்கி வந்து வல்லமையான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை சவுல் நாடவில்லை. அதற்கு பிற்பாடு அவர் மந்திரவாதிகளை, குறி சொல்லுகிறவர்களை நாடினார். அதற்கு பிற்பாடு சவுலுக்கு மேலிருந்து ஆவி வரலை. அதற்கு பிற்பாடு நிலத்துக்கு கீழே இருந்து சாமுவேலுடைய ஆவி மேலே எழும்பி வந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் செய்கிறது எல்லாம் தேவனுடைய அற்புதங்கள்,
தேவனுடைய கிரியைகள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நிறைத்துக் கொண்டு தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கடவுளுடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பொருளாசைகள், நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பண ஆசைகள் நம்மை பிழையான வழியிலே நடத்தி கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்மை அறியாமலேயே இழக்கச் செய்துவிடும். அவை ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போனால் அதற்கு பிற்பாடு எவ்விதமான ஆவி சவுலை ஆட்கொண்டது, அவருடைய இறுதி முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய பட்டயத்தையே நாட்டி அந்த பட்டயத்திலேயே அவர் விழுந்து தற்கொலை பண்ணி அவர் மரித்து போனார் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே இவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், நாங்களும் ஒன்றும் இல்லாத நிலையில இருந்து, ஒன்றும் இல்லாத தன்மைகளில இருந்து ஆண்டவராலே அழைக்கப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு இந்த உலகத்திலே உண்டான நன்மைகள், இந்த உலகத்திலே உண்டான கிருபையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையான அபிஷேகத்தினாலே தான் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதை ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு பொருளாதாரம் வேண்டும், நமக்கு பணங்கள் வேண்டும், உடைமைகள் வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் நமக்கு சொல்லாத காரியங்களிலே கை வைக்க நாங்கள் பழகினோம் என்றால், உங்களை அறியாமலேயே கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆகவே அந்த பண ஆசை, அந்த பொருள் ஆசை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை வல்லமை இழக்கச் செய்து தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாக செயல்பட அவரை தூண்டி அவரை ஆட்கொண்ட ஒரு பொல்லாத ஆவி தற்கொலையிலே அவரை வழி நடத்தினர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், கவனம் செலுத்துங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள், இன்னும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற உபதேசங்கள், அதாவது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே துர்உபதேசங்கள் உருவாகிவிடும். எப்படி பொருளாசை, பணாசை உங்களுடைய அபிஷேகத்தை இழக்கச் செய்கிறதோ, அதே போல துர்உபதேசங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை இழக்கச் செய்துவிடும். ஆகவே ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழக்கிற இன்னொரு காரியம்தான் பிழையான உபதேசங்கள். சரியாக கர்த்தருடைய வார்த்தை மாதிரி தான் இருக்கும், சரியாக தேவனுடைய குறைவற்ற வார்த்தை மாதிரித்தான் பேசப்படும். ஆனால் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு சிறிய ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு சிறிய மாற்றம் உங்களுக்குள்ளே ஒரு துர்உபதேசத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தெளிவாக ஆதாம் ஏவாளிடத்திலே சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்காது. ஆனால் சாத்தான் வந்து அவர்களிடத்துல செய்தது ஒரு சிறிய மாற்றம்தான். புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? சொன்னது உண்டோ என்கிற ஒரு சொல்லுத்தான் அவர்களுக்குள்ளே சந்தேகத்தை உருவாக்கினது, அவிவிசுவாசத்தை கொண்டு வந்தது, ஆண்டவருடைய கிருபைகளை இழக்கச் செய்தது, ஆண்டவருடைய நன்மைகளுக்கு விரோதமாக அவர்களுடைய மனம் மாற்றப்படுகிறது. அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் எப்படி துன்பத்திற்குள்ளே போனார்கள்? கடைசியாக அவர்கள் முழு நன்மைகளையும் இழந்து முழு மனுக்குலமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிசாசு சொன்னது உண்டோ என்கிற ஒரு சொல்லு முழு உலகத்தையும் அழித்து விட்டது. ஆகவே
பேசப்படுகிற சத்தியமெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளைத்தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள் என்று விசுவாசிகள் நீங்கள் கிளிப்புள்ளைகளைப் போல கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. வேதத்திலே நீங்கள் தெசலோனிக்கே நிருபத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மக்கதேனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாச மக்களை விட தெசலோனிக்கியா பட்டணத்து விசுவாச மக்கள் தேறினவர்களாக இருந்தார்கள், நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் சொல்லப்பட்ட வேத வார்த்தைகள், ஊழியக்காரர்கள் தான் சொன்னார்கள், சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை மக்கதேனியா அகாயா நாட்டில் உள்ள விசுவாசிகளை விட தெசலோனிக்கியா பட்டணத்து விசுவாசிகள் ஆராய்கிறவர்களாக இருந்தார். அதே போல ஊழியக்காரர்கள், நானும் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தையும் சரியான வார்த்தை தானா என்று விசுவாசிகள், தேவனுடைய திருச்சபை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நானும் சில வேளையில ஒரு தவறான வார்த்தையை சொல்லலாம். அதே போல ஊழியக்காரர்கள் பேசுகிறதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள் என்று நினைக்காதீங்க. அவர்கள் வல்லமையான ஊழியக்காரர்களை போல தெரிவார்கள், நல்ல பளபளப்பான நல்ல மினுக்கு வஸ்திரங்களை தரித்த ஊழியக்காரர்களாக தெரிவார்கள், பொருளாதாரத்திலே நிறைந்த ஊழியக்காரர்களாக இருப்பார்கள், அதிகமான மக்கள் கூட்டத்தை வைத்து நடத்துகின்ற திருச்சபை போதகர்களாக இருப்பார்கள். அந்த மாயைகள் கடவுளுடைய சத்தியத்தை நீங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாதிப்புக்குள்ளே உங்களை நடத்திவிடும். அதனால முதலாவது அபிஷேகத்தை இழந்து போனதற்கு பொருளாசையும் பணாசையும், சாதாரணமாக ஆட்டை தேடி வந்தவன் கடைசா ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்து அபிஷேகத்தை இழந்து போனான். அதே போல இரண்டாவது, ஒரு சிறிய துர்ருபதேசம் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து போக செய்துவிடும். ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி, இவைகளில இருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள், ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து, அந்த புத்தகத்திலே இருந்து நான் படித்தேன், இந்த புத்தகத்திலே இருந்து நான் படித்தேன், அவ்விதமாக நீங்கள் பேசாமல் ஆண்டவருடைய வேத புத்தகத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற ஒரு சத்தத்தை கேளுங்க, ஒரு வார்த்தையை கேளுங்க, அவ்வளவும் போதும். தோட்டத்திலே தேவனாய கர்த்தர் கூப்பிடுகிற வளமையான சத்தத்தை கேட்க அவர்களுக்கு முடியாமல் போனது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களோடு கூட பேசுவாராக இருந்தால் துருபதேசங்களுக்கு நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். அத்தோடு கூட விசுவாச மக்களும் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு மிக கவனமாக ஜாக்கிரதையாக வாழ்ந்து கொள்ள முடியும். அவை தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், அது விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை வேதத்திலே இருந்து வாசித்து அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவை இரண்டு காரியங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை இழக்கச் செய்துவிடும். தேவன் விரும்பாத உடைமைகளை, தேவன் விரும்பாத பொருளாதாரங்களை சேர்த்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அபிஷேகத்தை இழந்து விடுவீர்கள். தேவன் சொல்லாத வார்த்தைகளை ஒரு சொல்ல மாற்றி நீங்கள் பேச பழகிட்டீங்க என்று சொன்னால், அதுக்கு பிற்பாடு நீங்க தேவனுடைய சத்தம் கேட்கின்ற மக்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஊழியர்களாக இருக்க மாட்டீங்க. அதனால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஊழியர்களாக இந்த கடைசி காலத்தில் இருங்கள். உங்களோடு கூடியிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக நடத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எல்லா நன்மைகளாலும் உங்களை நிரப்பி வழி நடத்துவார். ஆமென்.